துளசி கூட சேர்ந்து தொட்டாச்சு நீங்கள் வச்சால் வசீகரம் ஏற்படும். சஞ்சீவி மூலியில் தொட்டாச்சி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்துனா கருந்துளசி வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்து இந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை தச்சுருவாய் இருக்குது, என்ன செய்யணும், இதை செய்யுங்க. செய்து பாருங்கள், நிறைய செல்வங்களாம் சேரும், வம்சம் அபிவிருத்தி ஏற்படும். ஹரி ஓம் ஸ்ரீ ஓம். ஒளி தோண்டியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று நமதுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் இருக்கிறது. வீடு நமக்கு சின்ன செடியாக இருந்தாலும், நம்ம இடம் சின்ன இடமா இருந்தாலும் செடி சின்ன செடியாக அதை வச்சு வளர்க்கலாம். ஏதோ ஒன்று சின்ன செடி வந்து வளர்க்கலாம். அது எப்படி வளர்க்க வேண்டும்? என்ன செடி? விருட்சகம். அதுக்கு துளசி முதன்மையாக இருக்கக்கூடியது. துளசி, கருந்துளசி. நாட்டு துளசியில் 8 வகையான துளசி இருக்கிறது, சரிங்களா? கருந்துளசி, கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க. அது திருநீற்று பத்தினி, துணித்தி பச்சை இலை, அது வளர்க்கணும். அதுக்கடுத்து தொட்டாச்சினிங்கி, இது வளர்க்க வேணும். பூச்செடிகள் எது வேணுமாலும் வளர்க்கலாம். பூ, அரளிப்பூலாம் சில வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் வளர்க்கலாம். அந்த மல்லி வளர்க்கலாம், மல்லிகைப்பூ செடி வளர்க்கலாம். அதுக்கடுத்து என்னது, இது நம்ம மறிக்கொழுந்து, அது வளர்க்கலாம். அது சில 6 மாதம் 3 மாதம் தான் இருக்கும், அது சில இடத்துல இது பண்ணலாம். இப்போ முழுமையாக நமக்கு சின்ன செடியாக இருந்து வளர்க்குறது இடம் கொஞ்சமாக இருக்குது. நம்மளுடைய அதாவது கேட்டு, அதுக்கு காம்பவுண்டு செவுத்தில் வச்சு வளர்க்குறோமா, என்ன வீட்டில் கொஞ்சமாக இருக்கா, அது வச்சு வழிபடக்கூடியது துளசி. துளசி கூட சேர்ந்து தொட்டாச்சு நீங்கள் வச்சால் வசீகரம் ஏற்படும். நெல்லி, குட்டி நெல்லிக்காய் இருக்கிறது, அது வீட்டில் சில பேர் வைக்கக்கூடாதும்பாங்க, சிலர் வைக்கணும்பாங்க. நம்ம நெல்லிக்காய் இருந்தால் நெல்லியும் அது ரெண்டும் சேர்ந்து இடமும் நிறையா இருந்தால் அந்த இடத்துல வைத்தீரானால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும், செல்வம் பொன் பொருள் கிடைக்கும், வசீகரத்தன்மை ஏற்படும், வாஸ்து குறைபாடுகளாம் இருக்காது. இந்த கருந்துளசி வச்சு வழிபட்டால். அது கூட என்ன செய்யணும், நம்முடைய தொட்டாச்சி நீங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சோற்று கத்தாழை, அதை கட்டி தொங்க விடலாம், அதை முன்னாடி ஒரு இதில் வச்சுக்கலாம். அது விருட்சகம், சாகா மூலிகை, சஞ்சீவி மூலிகையில் தொட்டாச்சி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்துனா கருந்துளசி வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்து இந்த சோத்து கத்தாழை, இது கட்டாயம் வீட்டில் வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்மளுடைய படிகாரக்கல் அந்த வீட்டில் கட்டி விட்டோம்னா அந்த செடியும் அதுவும் வைத்திருக்கும் பொழுது அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சமும் வசீரத்தன்மை, கடன் தொல்லை இல்லாமல். ஒரு வீடு வாடகை வீட்டிலே இருக்கிறோம், அந்த வீட்டிலே நாம் இருந்தால் கஷ்டம், பணம் வரலை, கஷ்டமாக இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை தச்சுருவாய் இருக்குது, என்ன செய்யணும், இதை செய்யுங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் லட்சுமி ஐஸ்வர்யம், செல்வங்கள், பொன்பொருள் கிடைக்கும், நல்ல வசீகத்தன்மை ஏற்படும். சரி, வீட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்கக்கூடிய தெய்வங்கள் கஜலட்சுமி கட்டாயம் வைங்க. அப்புறம் லட்டு கண்ணன் படம், கிருஷ்ணன் படம், நமக்கு இஷ்ட தெய்வதை, நம்ம ஏதாவது இப்போ கண்ணு குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய படங்கள் முன்னாடி நுழைவாயில் வைத்தீங்கனால் கண்டிப்பாக வசீகரத்தன்மை ஏற்படும். இந்த விருட்சத்து மூலியமாக டெய்லி நம்ம வழிபட செடி, துளசி செடி, மற்ற செடிகளை வச்சு வழிபட நமக்கு ஜனவசியம், செல்வாக்கு ஏற்படும். அதில் காத்தால விஷ்ணு சரசர நாமவாளி அது சொல்லிக்குங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறோம், மாலையில் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள், சுப்பிரபாதம் படிங்க. அந்த வீட்டில் காயத்ரி மந்திரங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது சொல்ல அந்த இடத்துல பூரா ஐஸ்வர்யம் ஏற்படும், தீய சக்தி ஏற்படும். வீட்டை தூய்மையாக வைத்து செய்தோமானால் எல்லா செல்வங்கள் ஏற்படும். வீட்டில் சொல்லக்கூடிய மந்திரம் அறிவோம் ஸ்ரீம் ஐயம் கிளியம் ஸ்ரீயம் சவ்வும் நமோ பகவதே. இந்த இடத்துல நமக்கு இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை சேர்த்துக்குங்க. சர்வதனமே, சர்வஜனமே, சர்வலோகமே, வசி வசி கும் பட் நமோ நமக, இந்த மந்திரம் சொல்லுங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். செய்து பாருங்கள், நிறைய செல்வங்களாம் சேரும், வம்சம் அபிவிருத்தி ஏற்படும், ஞானம், புகழ், கீர்த்தி நிறைஞ்சு இருக்கும். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்.